என் பேர் தெய்வேந்திரன். நான் ஒரு சிவனடியாருங்க. அதாவது தேனி மாவட்டம் கூடலூர், தேனி மாவட்டத்து பக்கத்தில் கூடலூர் ஒன்று கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தாமரைக்குளம் பகுதியில் இருக்க தாமரைக்குளம் ஈஸ்வரன் கோயில், அந்த இதை நம்ம ரெக்கார்டு படி சொன்னோம்னா வான்மீகநாதர் ஈஸ்வரன் கோயில் ரெக்கார்டில் இருக்குது. ஆனால் இது 800 வருடங்களுக்கு பழமையான கோயில். குலசேகர பாண்டியனால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. பூஞ்சாற்று தம்பிரான் அரச வம்சத்தால் இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட கோயிலை நாங்கள் இந்த தேனி மாவட்ட தலைவலை இப்போ தான் முதல்ல நாங்கள் இங்கே பார்த்துட்ருக்கோம். இந்த கோயிலை நாங்கள் பார்த்த நாள்லேருந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, வார வழிபாடு, திருவாசக முற்றுவதல், 1008 விளக்கு பூஜை, நடராஜர் வீதி ஊர்வலம், இந்த மாதிரி டெய்லி தொடர் அன்னதானம், இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது ஒரு 4 வருட காலமாக 4 வருஷமாக கண்டினியூவாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். அப்படி பண்ணிட்டு வர்றப்ப இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து, தனிப்பட்ட நபர் யாரும் கிடையாது, இந்த கூடலூர் பொதுமக்கள் அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த கோயிலை திருப்பணி செஞ்சுட்டு வரோம். இந்த கோயிலை இப்போதைக்கு நாங்கள் கட்ட முற்படலை. ஆனால் திருப்பணின்னா இங்கே இருக்க புல் முதர்கள், அந்த பழைய கிணறு தூர் வாடுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். பழைய கிணறு நாங்கள் தூர் வாடுறப்ப என்ன பண்ணுறாங்க, இதை பிடிக்காத சில நபர்கள் கிணறு தோன்றதுக்கு பதிலாக புதையல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்படுறாங்க. அங்கேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸிலேருந்து, ஆர்ஐ ஆஃபீஸிலேருந்து, தாசில்தார்லேருந்து எல்லாமே என்னமோ அவங்க வேலையும் இங்கே எடுத்து இங்கே ஆட்கள் நின்றுறாங்க. இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த கருவள முள், இப்போ அரசாங்கமே சொல்லியிருக்கு, கருவூர முள்ளு மரத்தில் வெட்டி அகற்றலாம், இந்த குளத்தடியில் இருக்க கம்மாக்கரையில் இருக்கிறதுல கோயில் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் முள் மரங்களை வெட்டலாம்னு அரசாங்கமே ஆர்டர் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதில் நாங்கள் இந்த கோயில் பக்கத்தில் பக்தர்களுக்கு வழி வர்றதுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லிட்டு, அது தெய்வாசனமாக அந்த காற்றுக்கு ஆடி மாதத்தில் காற்றடிச்சா அம்மியே பறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் 2-3 மரம் வேரோட சாஞ்சிருச்சு. அந்த வேரோட சாஞ்ச மரத்தை வெட்டி நாங்கள் அந்த பொங்கல் வைக்கிறதுக்காக அதை வெளியில் கொடுக்கல, பொங்கல் வைக்கிறதுக்காக அள்ளி இங்கே போடுறத இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தவறான ஒரு செய்தியாளர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு இந்த இதை மரத்தை, சந்தன மரத்தை வெட்டுறாங்க, வெளியே இருந்த மரத்தை வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல் சொல்லி அப்போ ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி விட்டுறாங்க. இந்த மாதிரி கோயிலை ஒரு நிர்வாகம் பண்ணுறதை, சாமி கும்பிட்றத தடையாக சொல்லி ஒரு பொய்யான வதந்தியாக பரப்பி மக்களிட பதட்டத்தை ஏற்படுத்தி யாருமே இந்த கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பதட்ட நிலையிலே வைக்கிற நிலைமையில ஒரு எதிரி அணி ஒரு 4-5 பேர் இருக்காங்க இந்த கூடலூர் நகரில். அவங்கள இந்த கூடலூரில் ஒன்று எங்கள் கூட கோயில் ஊர் பொதுமக்களோட ஒத்து இந்த கோயில் கட்டு திருப்பணியில் நடத்தணும். அப்படி இல்லைன்னா இவங்க தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நேற்று மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம், எஸ்பிஐட்ட மனு கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நாங்கள் மனு கொடுத்து முறையாக நாங்கள் பண்ணிட்டு வர்றோம். எங்களுக்கும் எங்கள் வழிபாட்டுக்கு எந்தவித தடையும் வரக்கூடாது. எங்களுக்கு கொலை மிரட்டலாம் வந்திருக்கு, எங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. இதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் எங்களுக்கு உதவும் கரத்தோடு தமிழக அரசும் சரி, மாவட்ட ஆட்சியாளரும் சரி, அனைத்து சிவனடியார்களும் உடனடியாக இந்த கோயிலை நேரடி கள ஆய்வு பண்ணி யார் நல்லது பண்ணுறாங்க, யார் திருப்பணி பண்ணுறாங்கன்னு பார்த்து இந்த கோயிலை கட்டுவதற்குண்டான முயற்சியில் எங்களுக்கு எல்லாமே கை கொடுக்கணும் என உங்களை தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய.